Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா உப்டன் ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம எப்படி ரெடி பண்றோம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அது எப்படி ரெடி பண்றது, எப்படி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றது அப்படி சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கொஞ்சம் பூத மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சூரியன் வெளிச்சத்துல உட்காந்துருக்கேன். இங்க வந்து லைட் இல்லை, கரண்ட் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்படியெல்லாம் இருக்கேன். அந்த ஃபேஸ் பேக் வீடியோவில் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். ஏன் எனக்கே தெரியல. இத்தனைக்கும் நான் குளிச்சுட்டு தான் எப்பயுமே தான் குளிச்சிட்டதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது காட்டவே இல்லை, கிளென்சிங் வந்து காட்டவே இல்லை. ஏன்னா எப்பயுமே ஒரே இதை காட்டினா போர் அடிச்சிடும்னு சொல்லி நான் கிளென்சிங் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அது எல்லாமே பண்ணி என் ஸ்கின் வந்து ரொம்ப பிளாக்காக தான் இருந்துச்சு. இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சரி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் ட்ரை பண்ணேன். உண்மையாகவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது ரிசல்ட் வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் செய்ய ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு. நான் இந்த மாதிரி பவுடர் எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் 2 ஒரே மாதிரி டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்பூனில் வந்து நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னமோ அதை எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி நீ ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் இதை நான் போட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு சந்தன பவுடர் சொல்லுவாங்க. அது வந்து நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் சந்தன பவுடர் இருந்தால் நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை. கடைசியாக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் பவுடர். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு தோல் பவுடர் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பழத்தோட தோலை வந்து வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணுறது. என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் கடையில் வாங்கியிருந்தேன். இது பார்க்க ஆரஞ்சு கலர்லேயே இல்லை, இது ஒரு மாதிரி கலரில் இருந்தது. சரி பரவாயில்லன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் யோகர்ட் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். நான் வீடியோ ஆன் பண்ணாமையே ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன், அதனால் அது என்னால் காட்ட முடியல. நீங்கள் வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் லைட் பேஸ்ட் மாதிரி வரணும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் நீங்கள் ஃபேஸில் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் இல்லைன்னா கோல்டு வாட்டரில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ கோல்டு வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் நெக்குக்கும் அப்ளை பண்ணுங்கள். அது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம ஃபஸ்ட் இருந்த ஸ்கின் டோனுக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ கழுத்து ஒரு கலரில் ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும். அதனால் நீங்கள் கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் தான் ஃபேஸில் வச்சுருந்தேன். அதுக்கே நல்ல ரிசல்ட் இருந்தது. நான் வாஷ் பண்ண கிளிப்பும் நான் ஆட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் வீடியோ ஆன் பண்ணாமையே நான் பாட்டுக்கு வாஷ் பண்ணி வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எடிட் பண்ணுறப்ப தான் பார்த்தா அந்த கிளிப்பை காணோம். ஸோ சாரி, மன்னிச்சிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் நான் பண்ண மாட்டேன். உண்மையாகவே நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. அதாவது என்னோடய இன்ட்ரோ வீடியோ பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரியும். அது நல்ல மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இருக்கிறதுக்கு அதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த ஃபேஸ் பேக் வந்து நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருள், மேக்ஸிமம் 2 பொருள் ஏதோ தான் வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும்.
அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ரொம்ப அதிகமானதெல்லாம் இல்லை. இந்த ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்க. அது வரைக்கும் டாடா, பை பை.